எல்லாருக்கும் வணக்கம். Hey guys, this is KP Vlogs. Welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ. ஸோ என்னென்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா வேறு பெரிய அன்பாக்சிங்லாம் இல்லை, சின்ன அன்பாக்சிங். நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எசென்சியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாங் ரைட் போகிறப்போ ரொம்ப பிரச்சனையாக இருந்தது மொபைல் சார்ஜ் பண்ணுறப்போ. கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதே தான் மொபைல் சார்ஜிங் ஹோல்டர். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா போபோ கேஸில் வந்து ஜாவ் மாடல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்ற காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இது ஒரு பிராண்டிங் ப்ரொமோஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை முதல்ல சொல்லிக்கிறேன். நம்ம வண்டிக்கு ஒரு மெயினான ஆக்சசரிஸ் தேவைப்படுது, அதை தான் வந்து நான் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இதான் அந்த போபோ கியரோட 3.0 ஜாவ் மாடலு. ஸோ இது அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 360 ஆங்கிளில் ரொட்டேஷன் பண்ணலாம். யூனிவர்சல் ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் இது ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்விட்சஸ் எல்லாம் வாட்டர் ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்களாம். ஸோ உள்ளே பார்த்துருவோம். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம், ரொம்ப நேரம் ஆச்சு. ஓ சூப்பர். ஃபஸ்ட்டு ஒரு 3M டேப்பு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் போபோ கியர் 3.0 ஹோல்டர். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ள ஒரு அடிஷ்னல் ஒரு கிளாம்ப், அதாவது கிரிப்புக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இது உள்ளவே ஒன்று இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த 360 ஆங்கிள் வந்து லாக் போல் இருக்குது. அண்ட் தென் ஒரு ரெண்டு டேக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபியூஸ், எக்ஸ்ட்ரா ஃபியூஸ். ஃபோக்கஸ். ஸோ கைஸ், இதுதான் அந்த பாக்ஸ் உள்ள இருந்த டோட்டல் கண்டென்ட், அதாவது அந்த என்னென்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இப்போது ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கினேன், இந்த 3.0 ஜாவ் மாடல் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இந்த மாடலை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அண்ட் தென் முக்கியமான இதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட் இருக்கு இல்லையா, பேக் சைடில் யூஎஸ்பி போர்ட்டு, அதுக்கும் வந்து நல்லா ஃபுல்லி கவர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லென்த்தியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள்லே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபியூஸ் போடக்கூடிய பார்ட்டு. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி 200 BS6 எடிஷன் எர்த்து மெயினாக வந்து அதில் வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பேட்டரியிலே கொடுத்துட போகிறேன். ப்ளஸ் மைனஸ் ஈஸியாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்த்து கொடுத்துட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி இதை ஃபிட் பண்ணியாச்சு நம்ம அப்பாச்சியில் ரைட் சைடில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸ் எதுன்றதை பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். இன்கேஸ் பாடி எடுத்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொத்த வயரிங்கும் கொலாப்ஸ் ஆகிடும். அதான் ஷார்ட் ஆகி நீங்கள் சென்சார் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாடி எடுத்து தப்பாக போயிடுச்சுன்னா மொத்தமே கொலாப்ஸ் ஆகி ஃபீஸ் எகிரிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்துருங்க, அதான் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி. ஸோ இப்போ வர வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சென்சார் வண்டியாக தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் எதுன்னு பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஸோ கைஸ், இதோட இந்த விலாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம கேபி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரைடில் மீட் பண்ணுவோம். பாய்.